அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்டர் 8 குவாட்ரிலேட்டரல்ஸில் எக்ஸாம்பிள் 1 வந்து பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 1 பாருங்கள். ஷோ தட் ஈச் ஆங்கிள் ஆஃப் எ ரெக்டாங்கிள் இஸ் எ ரைட் ஆங்கிள். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெக்டாங்கிளில் ஒரு ஆங்கிளுமே நம்ம ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இப்போ ஏபிசிடி இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கிளுமே நம்ம என்னென்னு எடுத்துகிட்டு வரணும், நம்ம ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட் ஆங்கிள்னால் என்னது, 90 டிகிரி. ஒரு ஆங்கிளுமே நமக்கு 90 டிகிரி அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். நம்ம ஜென்ரலாக இப்போ இதில் எத்தனை சைட்ஸ் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 சைட்ஸ் இருக்குது, 4 ஆங்கிள்ஸ் இருக்குது. 4 சைட்ஸ் 4 ஆங்கிள்ஸ்னால் நம்ம அதை என்னென்னு சொல்லுவோம், குவாட்ரிலேட்டரல். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரீகால்க்காக சொல்கிறேன். நம்ம குவாட்ரிலேட்டரல்னால் நம்ம என்னென்னு சொல்லுவோம், 4 சைட்ஸ் இருக்கணும், 4 ஆங்கிள்ஸ் இருக்கணும். அதில் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து நம்மளுக்கு பேரலாக இருந்துச்சுன்னா நம்ம அதை என்னன்னு சொல்லலாம், பேரலலோகிராம்னு சொல்லுவோம். ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை பேரலலோகிராம்னு சொல்லுவோம். நான் அதை ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து இங்கே நம்ம வந்து இதை நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த ரெக்டாங்கிள்ன்றது கண்டிப்பாக இது ஒரு வந்து பேரலலோகிராம் தான். ஏன்னா அதில் 4 சைட்ஸ் இருக்குது. இந்த ஆப்போசிட் சைட்ஸ் எப்படி இருக்கும், இது ரெண்டுமே வந்து பேரலாக இருக்கும். இந்த 2 சைடும் எப்படி இருக்கும், பேரலாக இருக்கும். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாக இருக்கிறதுனால இது நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், இது ஒரு பேரலலோகிராம் தான். இதில் 1 ஆங்கிள் மட்டும் 90 டிகிரி அப்படின்னு எடுத்துகிட்டு அதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரூஃப் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள், எ ரெக்டாங்கிள் இஸ் எ பேரலலோகிராம் இன் விச் 1 ஆங்கிள் இஸ் ரைட் ஆங்கிள். இப்போ இந்த ஏதாவது ஒரு லைன் எடுத்து தான் நம்ம இதிலிருந்து தான் ப்ரூஃப் எடுக்க போகிறோம். அப்போ இந்த ப்ரூஃப் கொண்டு போகிறதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம இந்த ரெக்டாங்கிள்ன்றது இது ஒரு பேரலலோகிராம், அதில் ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கிறதுனால இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இதில் பாருங்கள், இதில் நம்ம என்ன எடுத்துருக்கோம், ஆங்கிள் ஏ வந்து 90 டிகிரி. அடுத்தது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இங்கே ஏடி வந்து எதுக்கு பேரலாக இருக்குது, பிசிக்கு பேரலல். அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஏடி அப்படின்றது வந்து எதுக்கு பேரலாக இருக்குது, பிசிக்கு பேரலாக இருக்குது. இப்போ இதில் நல்லா கவனிச்சுக்குங்க, இந்த ஏடிக்கும் இது வந்து ஏடி, இது வந்து பிசி, இது வந்து பிசி நம்ம வச்சுருக்கோம். இந்த 2 பேரலல் லைனை ஒரு லைன் 2 லைனையும் போய் டச் பண்ணுதுன்னா இந்த லைனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்வர்சல். இதெல்லாம் ப்ரீவியஸ் சாப்டர்லேயே நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அதை ரீகால் பண்ணுறோம். இப்போ இதில் பாருங்கள், 2 பேரலல் லைனை ஒரே லைனு 2 லைனையும் டச் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அந்த லைனை நம்ம என்னென்னு சொல்லுவோம், டிரான்ஸ்வர்சல்னு சொல்லுவோம். இப்போ இந்த டிரான்ஸ்வர்சல் லைனில் இங்கே க்ரியேட் ஆகக்கூடிய இன்டீரியர் ஆங்கிள்ஸ், இந்த 2 இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும்னா 2ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். இதெல்லாம் முக்கியமான தியரம். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு நிறைய சம்ஸ்க்கு யூஸ் ஆகும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஏடி அப்படின்னு சொல்லி 2 பேரலல் லைனை ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் வந்து நம்மளுக்கு டச் பண்ணுது அப்படின்னா அப்போ க்ரியேட் ஆகக்கூடிய 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது எவ்வளோ இருக்கும், 180 டிகிரி இருக்கும். இப்போ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் நீங்கள் பேரலல் போட்டுக்கிட்டு இந்த இடத்துல ஏபி இஸ் டிரான்ஸ்வர்சல்னு அப்படின்னு போட்டுக்கோங்க. ஏபி இஸ் டிரான்ஸ்வர்சல்னு எழுதிட்டு இப்போ நம்மளுக்கு க்ரியேட் ஆகக்கூடிய இன்டீரியர் ஆங்கிள் எவ்வளோ, ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி 2ஐயும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. நீங்கள் போட்டுக்கலாம் இந்த இடத்துல இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இந்த இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இப்போ அடுத்தது 2மே 180 டிகிரி நம்ம ஆட் பண்ணான்னு சொல்லியாச்சு. இப்போ ஆங்கிள் ஏ ஆல்ரெடி 19 இருக்கும். அப்போ இங்கே ஏக்கு எடுத்துகிட்டு 90 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் பி ஈக்குவல் டு 180 டிகிரி. நெக்ஸ்ட் பேஜில் பார்ப்போம். இப்போ நம்ம என்ன எழுதியிருக்கோம், 90 ப்ளஸ் ஆங்கிள் பி ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ இங்கே ஆங்கிள் பி மட்டும் வச்சுக்கலாம். இப்போ ப்ளஸ் 90 ஆப்போசிட் சைட் போனால் என்ன ஆகும், -90. அப்போ என்ன வந்துடும், நமக்கு ஆங்கிள் பின்றது எவ்வளோன்னு வரும், 90 டிகிரி. அப்போ ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, நம்ம இந்த இடத்துல நம்ம போட்டிருந்த ரெக்டாங்கிளில் ஏபிசிடியில் ஆங்கிள் ஏ 90 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஆங்கிள் பி நம்மளுக்கு 19 தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு தியரம் இதுக்கு நம்ம முன்னாடியே பார்த்தோம்.
ஒரு பேரலலோகிராமோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவல்னு பார்த்தோம். அதை நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணிக்கணும். ஆங்கிள் ஏ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஆங்கிள் சிக்கு இருக்கும். ஆங்கிள் பி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஆங்கிள் டி. எதனால் அப்படின்னா, இப்போ இதை நம்ம ரெக்டாங்கிள்னு சொல்லி எடுக்கல, இது ஒரு பேரலலோகிராம்னு எடுத்துகிட்டோம். பேரலலோகிராமில் இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸை வச்சு பார்க்கும் பொழுது நம்ம 4 சைடுமே 19 வர்றதுனால இது ஒரு ரெக்டாங்கிள்னு நம்ம கொண்டு வரணும். இப்போ நம்ம இது ஒரு பேரலலோகிராம்னு தான் நம்ம எடுத்துருக்கோம். அப்போ இதில் ரூல்ஸ் என்னென்னு போட்டுக்கணும் நம்மளுக்கு, ஆப்போசிட் ஆங்கிள் ஆஃப் parallelogram ஆர் ஈக்குவல். அந்த ரூல்ஸ் இங்கே நம்ம எழுதணும். எழுதிட்டு அதை வந்து இங்கே நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி, ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டி. இந்த லைன் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வரணும், நோட் பண்ணிக்கோங்க. இதை எழுதிட்டோம். இப்போ ஆங்கிள் ஏ வந்து நம்மளுக்கு 90 டிகிரின்னு தெரியும். அப்போ ஆங்கிள் சியும் எவ்வளோதான் இருக்கும், 90 டிகிரி. ஆங்கிள் பி 90 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஆங்கிள் டியும் எப்படி தான் இருக்கும், அப்போ 90 டிகிரி. அப்போ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் டி. எல்லாமே என்னென்னு வந்திருக்கு நம்மளுக்கு, 90 டிகிரி. அப்போ நம்ம என்ன எழுதிடலாம், தேர்ஃபோர் இன் ரெக்டாங்கிள், அது அப்படியே நம்ம எழுத வேண்டாம். இன் ரெக்டாங்கிள் ஈச் ஆங்கிள் இஸ் 90 டிகிரி. ஈச் ஆங்கிள் இஸ் 90 டிகிரி, இல்லை இஸ் ரைட் ஆங்கிள். ரெண்டில் எப்படி வேணாலும் நம்ம எழுதலாம். ரொம்ப ஈஸியான சம் தான். இந்த சம்மில் நீங்கள் மெயினாக நோட் பண்ணிக்க வேண்டியது 2 பாயிண்ட் தான். இந்த ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த என்னென்னு சொல்கிறோம், இந்த ரெக்டாங்கிள் ஒரு பேரலலோகிராம் அப்படின்னு எடுத்துகிட்டு அதில் ஒரு ஆங்கிள் 90 டிகிரிங்கிறத சொல்லிவிட்டு அதை ஒன்று நம்ம இதை ஞாபகமாக நோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து 2 பேரலல் லைனுக்கு டச் பண்ணக்கூடிய ஒரு லைன் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், ட்ரான்ஸ்வர்சல் லைனுக்கு உள்ள இன்டீரியரில் க்ரியேட் ஆகிற ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 டிகிரி. 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அப்படியே நம்ம ஆங்கிள் ஏவை அப்ளை பண்ணோம்னா ஆங்கிள் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அடுத்தது 3rd பாயிண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், பேரலலோகிராமில் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த ரூல்ஸ் படி 4மே 19 எடுத்துட்டோம். அதனால் ரெக்டாங்கிளில் ஒவ்வொரு ஆங்கிளுமே நம்மளுக்கு 90 டிகிரின்னு கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ.